வணக்கம். டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். இலங்கையில் புதிய திட்டங்களை முன்னெடுப்பது தொடர்பில் ஜப்பான் பரிசீலிக்கும் என ஜப்பானிய தூதரகம் தெரிவித்துள்ளது. இலங்கை அதிகாரிகளின் கோரிக்கைகளையும் நாட்டின் பொருளாதார நிலையையும் முதலில் ஆராய்ந்த பின்னரே இலங்கையில் புதிய திட்டங்களை முன்னெடுப்பது தொடர்பில் ஜப்பான் பரிசீலிக்கும் என ஜப்பானிய தூதரகம் தெரிவித்துள்ளது. எனினும் கடன் மறுசீரமைப்புக்கு பின்னர் முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட 11 திட்டங்களை மேற்கொள்வதே தமது முன்னுரிமை என தூதரகம் தெரிவித்துள்ளது. புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்ட பின்னர் ஜப்பான் புதிய திட்டங்களை உறுதியளித்துள்ளதா என்ற கேள்விக்கே தூதரகம் இந்த பதிலை வழங்கியுள்ளது. உள்நாட்டு துப்பாக்கியுடன் ஒருவர் நிக்கவரெட்டிய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நிக்கவரெட்டிய மானவாய பிரதேசத்தில் உள்நாட்டு துப்பாக்கியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நிக்கவரெட்டிய போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலுக்கு அமைவாக முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் 36 வயதுடைய விகாரகம பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை நிக்கவரெட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தத்தின் அடிப்படையில் எரிபொருள் விலையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தத்தின் அடிப்படையில் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 2 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 309 ரூபாவாகும். ஓட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 3 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 286 ரூபாவாகும். மண்ணெண்ணெய் விலை 5 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை 188 ரூபாவாகும். இதேவேளை ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் விலையிலும் சூப்பர் டீசலின் விலையிலும் எந்தவிதமான மாற்றம் மேற்கொள்ளப்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. முல்லைத்தீவு நெத்தலியாறு பகுதிகளில் காட்டு யானைகள் நெற்றியை அழித்து வருவதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். முல்லைத்தீவு விசுவமடு நெத்தலியாறு பகுதிகளில் தினமும் இரவு வேளைகளில் காட்டு யானைகள் நெற்றிகளை அழித்து வருவதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். தற்போது வெள்ளம் வடிந்து வரும் நிலையில் 40 நாட்களை கடந்த பயிர்களை யானைகள் மேய்ந்து வருவதாகவும் ஒவ்வொரு வருடமும் நெற்றிகை பாதிக்கப்படுவதாகவும் கவலை வெளியிட்ட விவசாயிகள் நஷ்டஈடு வழங்கப்படுவதில்லை எனவும் குறிப்பிட்டனர். யாழ்ப்பாணம் சங்கானையில் வெள்ள நிவாரண பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் சங்கானை பனைதென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தினால் நேற்று வெள்ள நிவாரண பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. சங்க பொது முகாமையாளர் வசீகரனின் மேற்பார்வையின் கீழ் சங்கானை பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தின் பணியாளர்கள் மற்றும் அங்கத்தவர்களுக்கு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக அமைச்சர் ஈனா சந்திரசேகர் நியமிக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அங்கீகாரம் மற்றும் உத்தரவின் பேரில் கடந்த 28ஆம் தேதி முதல் அமுல்படுத்தப்படும் வகையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. நியமனம் தொடர்பில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் AHMH அபேரத்தவினால் கடற்றொழில் அமைச்சருக்கு முகவரியிடப்பட்டு யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபருக்கு பிரதியிடப்பட்ட கடிதம் மூலம் அறியத்தரப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட செயலக ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. பதுளையில் மழை மற்றும் காற்று காரணமாக 20 வீடுகள் சேதமடைந்துள்ளன. பதுளை மாவட்டத்தில் பலத்த மழை மற்றும் கடும் காற்று காரணமாக சுமார் 20 வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் 9 வீடுகளின் கூரைகள் முழுமையாக தூக்கி வீசப்பட்டுள்ளன. பதுளை மாவட்டத்தில் வானிலையில் மாற்றம் ஏற்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறிய நிலையில் பரவலாக மழையுடனான வானிலை நிலவி வருகிறது.
மீதும்பட்டிய சி பிரிவுக்கு செல்லும் பாதையில் பாரிய மரங்கள் சரிந்து விழுந்த நிலையில் போக்குவரத்து வழமைக்கு திரும்பியுள்ளது. பதுளை கொழும்பு போக்குவரத்து சேவை பண்டாரவிளை போக்குவரத்து நிலையத்துக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட வகையில் இடம்பெற்று வருகிறது. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்கியுள்ள மக்களை யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் பார்வையிட்டார். வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு தற்காலிகமாக இடைத்தங்கல் முகாம்களில் தங்கியுள்ள மக்களை யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் நேற்று பார்வையிட்டார். கல்லுண்டாய் பகுதியில் ஏற்பட்ட வெள்ள நிலைமைகளை ஆய்வு செய்த அரசாங்க அதிபர் கல்லுண்டாய் தேசிய இளைஞர் சேவைகள் மன்ற கட்டடத்தில் தங்கியுள்ள மக்களுடன் கலந்துரையாடினார். அங்கு பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்டதுடன் உடனடியாக தீர்க்கக்கூடிய பிரச்சினைகளுக்கு தீர்வுகளையும் வழங்கினார். மக்களால் முன்வைக்கப்பட்ட காணி பிரச்சினை குறித்து மாகாண காணி ஆணையாளருடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கலந்துரையாடிய அரசாங்க அதிபர் கல்லுண்டாயில் காணி கச்சேரியை நடாத்துவதற்கான நடவடிக்கைகளை சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் ஊடாக மேற்கொள்வதாக தெரிவித்தார். இந்த மக்கள் சந்திப்பில் சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் சுபாசினி மதியழகன் இணைந்து கொண்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இலங்கை தமிழிசை கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இச்சந்திப்பு நேற்று யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது அனைத்து நிலைமைகள் மற்றும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக மாவட்ட செயலக ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. தொடர்பான உலகச் செய்திகள். நைஜீரியாவில் இடம்பெற்ற படகு விபத்தில் 30க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர். வடக்கு நைஜீரியாவில் இடம்பெற்ற படகு விபத்தில் 30க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் 100க்கும் அதிகமானவர்கள் காணாமல் போயுள்ளனர். கோகி மாநிலத்திலிருந்து நையரை நோக்கி 200க்கும் மேற்பட்டவர்களுடன் பயணித்துக் கொண்டிருந்த படகு விபத்துக்குள்ளானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 27 பேரின் உடல்களை மீட்டுள்ளதாகவும் சுழியோடிகள் ஏனையவர்களின் உடல்களை மீட்க போராடி வருவதாகவும் நைஜீரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் விபத்து இடம்பெற்று 12 மணித்தியாலத்தின் பின்னர் எவரும் உயிருடன் மீட்கப்படவில்லை. அதிகாரிகள் இதனை குறிப்பிட்டுள்ளனர். உணவுச்சந்தை ஒன்றுக்கு சென்று கொண்டிருந்த பெண்களின் படகே விபத்துக்குள்ளானதாகவும் அதிகளவான மக்கள் ஏற்றப்பட்டதனால் படகு கவிழ்ந்திருக்கலாம் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நைஜீரியாவில் போதிய தரமான தரைவழி பாதைகள் இன்மையால் படகுகளில் மக்கள் நெரிசலாக பயணம் செய்வது வழமையான விடயமாக காணப்படுகின்றது. தென்கொரிய வான் பாதுகாப்பு மண்டலத்திற்குள் சீன மற்றும் ரஷ்ய ராணுவ விமானங்கள் நுழைந்ததாக அந்நாட்டு ராணுவம் அறிவித்துள்ளது. தென்கொரியாவின் வான் பாதுகாப்பு மண்டலத்திற்குள் 5 சீன ராணுவ விமானங்களும் 6 ரஷ்ய ராணுவ விமானங்களும் நுழைந்ததாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. அதனால் தென்கொரிய ராணுவம் போர் விமானங்களை ஏவிய போது தென்கொரியாவில் போர் பதற்றம் ஏற்பட்டது. சுமார் 4 மணி நேரம் தென்கொரியாவின் வான் பாதுகாப்பு மண்டலத்திற்குள் வட்டமடித்த சீன மற்றும் ரஷ்ய ராணுவ விமானங்கள் பின்னர் பாதுகாப்பாக வெளியேறின. முன்னறிவிப்பின்றி சீன மற்றும் ரஷ்ய ராணுவ விமானங்கள் தென்கொரிய வான் பாதுகாப்பு மண்டலத்திற்குள் பறந்ததற்கு தென்கொரியா எதிர்ப்பு வெளியிட்டுள்ளது. சீன மற்றும் ரஷ்ய ராணுவ விமானங்கள் தென்கொரியாவின் வான் பாதுகாப்பு மண்டலத்துக்குள் ஊடுருவது அண்மைய ஆண்டுகளில் அடிக்கடி இடம்பெற்று வருவதாக தென்கொரிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சிரிய கிளர்ச்சியாளர்கள் அந்த நாட்டின் அலப்போ நகரை மீண்டும் கைப்பற்றியுள்ளனர். சிரிய கிளர்ச்சியாளர்கள் அந்த நாட்டின் 2வது மிகப்பெரிய நகரமான அலப்போவை 4 வருடங்களின் பின்னர் மீண்டும் கைப்பற்றியுள்ளனர். சிரிய நாட்டின் வடமேற்கில் நிலை கொண்டுள்ள கிளர்ச்சியாளர்கள் கடும் தாக்குதலை மேற்கொண்டு அலப்போ நகருக்குள் நுழைந்துள்ளனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹயாட் டக்ரீர் அல்-ஷாம் என்ற அமைப்பைச் சேர்ந்த கிளர்ச்சியாளர்கள் இட்லிப் பகுதியில் இருந்து இந்த வாரம் தாக்குதலை ஆரம்பித்தனர். இந்த நிலையில் கிளர்ச்சியாளர்கள் அலப்போ நகருக்குள் நுழைந்துள்ளனர் என துருக்கி செய்தி ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது.
புறநகர் பகுதிகளில் ஏவுகணைகள் விழுந்து வெடிக்கும் சத்தம் கேட்பதாக பொதுமக்கள் வெளிநாட்டு ஊடகங்களுக்கு தெரிவித்தனர். 3 நாட்களுக்குள் கிளர்ச்சியாளர்கள் அலப்போவின் கிராம பகுதிகள் பலவற்றை கைப்பற்றியுள்ளதுடன் இராணுவ தளம் ஒன்றை கைப்பற்றி சிரிய இராணுவத்தின் டாங்கிகள் உட்பட பல ஆயுதங்களையும் கைப்பற்றியுள்ளனர். யாழ்ப்பாணம் சர்வதேச சதுரங்க போட்டி 2024 நேற்று ஆரம்பமானது. இலங்கை சதுரங்க சம்மேளனம் மற்றும் ஆசிய சதுரங்க சம்மேளனம் ஆகியவற்றின் ஆதரவுடன் யாழ் மாவட்ட சதுரங்க சம்மேளனம் நடாத்தும் யாழ்ப்பாண சர்வதேச சதுரங்க போட்டி 2024 நேற்று ஆரம்பமாகியுள்ளது. டிசம்பர் 4ஆம் தேதி வரை யாழ்ப்பாணம் கொக்குவிலில் இடம்பெறுகிறது. இப்போட்டியில் சுமார் 750க்கும் மேற்பட்ட சதுரங்க வீரர்கள் பங்கு பெற்றுகின்றனர். இவர்கள் இந்தியா, பிரித்தானியா மற்றும் இலங்கையின் சகல மாவட்டங்களிலிருந்தும் கலந்து கொண்டுள்ளனர். இப்போட்டியில் சுமார் 24 லட்சம் ரூபாய் பெறுமதியான பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த பரிசு 150க்கும் மேற்பட்ட வீரர்களுக்கு கிடைக்கும் விதமாக வரையறுக்கப்பட்டுள்ளது. இப்போட்டியானது யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற 2வது சர்வதேச சதுரங்க போட்டியாகும். தொடக்க விழாவில் பிரதம விருந்தினராக அறக்கட்டளை நிறுவனர் கலாநிதி ஆர். திருமுருகன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டார். அநேகமான உத்தியோகத்தர்கள் இன்று என்னென்றால் சிந்திப்பதில்லை. புதிதாக எண்ணத்தை ஆரம்பிக்கலாம், புதிதாக எண்ணத்தை தொடங்கலாம் என்று சிந்திப்பது குறைவு. ஏனென்றால் அவர்கள் பழக்கப்பட்டு விட்டார்கள். ஒரு அரசியல்வாதிகளை சொல்வதை கேட்டு செய்பவர்களாகத்தான் கூடுதலாக இருக்கிறார்கள். நாங்களாக சிந்தித்து யோசித்து செய்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த விளையாட்டு வந்து அந்த கிரியேட்டிவிட்டியை, அதாவது உருவாக்கத்தை உருவாக்குது. நாங்கள் இந்த சிந்திக்கிற ஆற்றலின் மூலம் உருவாக்குறது, புதிய சிந்தனைகளை உருவாக்குவதற்கு இது ஒரு வழிவகுக்கின்றது. அவை உண்மையிலே மிக ஒரு சிறந்த ஒரு விளையாட்டாகத்தான் இருக்கிறது இந்த சதுரங்கம். எங்களுடைய பாரம்பரியத்துக்கு அமைந்த இந்த விவேகமான சிந்தனை ஊட்டுகின்ற, பல வழிகளிலே எம்மை சிந்திக்க வைக்கின்ற, நாங்களாகவே எங்களுடைய சிந்தனையை காலத்து காலம் மாற்றி இன்னும் எங்களை விருத்தி காணக்கூடிய ஒரு அற்புதமான விளையாட்டு வடிவம் இந்த வடிவம். இதை எவ்வளவு தூரம் நாங்கள் சின்ன பிள்ளைகளிடத்திலே உருவாக்குகிறோமோ அது மிகப்பெரிய வெற்றியாகும். கீழத்தையும் அறிமுகம் செய்த இந்த சதுரங்கத்தை மேலத்தையும் மேலே தூக்கி வைத்திருக்கின்ற போது கீழத்தையும் கைவிடக்கூடாது. இப்போ சர்வதேச போட்டியில் பங்கு பெறுவது மிக்க மகிழ்ச்சி. இங்கு 750 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறது மிகுந்த வியப்பை அளிக்கிறது. இந்த மேட்சில் 800 பேருக்கிட்ட விளையாடினோம். ஜாழ்ப்பாணத்தில் நடக்கிறபடியா ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிறாக்களுக்கு வந்து கொஞ்சம் ஓகேயாக இருக்குது. ஒப்போனன்ஸ் பிளேஸ் வந்து சர்வதேச ரீதியில் சந்தித்து மீட் பண்ணி ரேட்டிங் அப்டேட் பண்ணுறதுக்குரிய நல்ல ஒரு சான்ஸாக இருக்குது. இலங்கை இருக்கிற அத்தனை பிரைமரி ஸ்கூல்களுக்கு இலவசமாக செஸ் படிக்கக்கூடிய ப்ரோக்ராம் வந்து வருஷம் இருந்து பிளான் பண்ணி கொண்டிருக்கிறேன். உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பு எதிர்பார்க்குறேன். தற்போது யாழ் மாவட்டத்தில் இந்த சதுரங்க போட்டியானது மிகவும் நல்ல முறை நடைபெற்றாலும் சில தடங்கள் இருக்கின்றது. இதனால் போட்டியின் தன்மை குறைந்து கொண்டு வருவதால் நாங்கள் கௌரவ ஆளுநருடன் பாடசாலையின் ஊடாக சதுரங்க போட்டியை நடத்துவதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்ததுடன் அதற்குரிய சகல வசதிகளையும் யாழ் மாவட்ட சதுரங்க சம்மேளனம் வழங்கும் என நாங்கள் உறுதியளித்திருக்கின்றோம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.